ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 19/2/2019 இன்றைய முறையின் தலைப்பு பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த படிப்பு இது. வருமானத்துக்கான ஆதாரமே இது தான். ஸோ இந்த படிப்பில் நீங்கள் மதிப்போடு பாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு அடி விடாமல், ஒரு நொடி விடாமல் ஆசிரியருடைய அறிவுரைப்படி நடந்துக்கிட்டே இருங்க. இங்கே ஆசிரியர் யார்? சுப்ரீம் ஆசிரியர் சிவபாபா. ஸோ அவர் கொடுக்குற ஸ்ரீமத் படி ஒரு அடி விடாமல் நடந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த படிப்பில் பாஸ் ஆக முடியும். இதன் மூலமாக தான் 21 பிறவிக்கான வருமானம் சேமிப்பாகுது. இதை மாதிரி உயர்ந்த படிப்பு எதுவுமே இல்லை, சுயம் பகவானே சொல்லிக் கொடுக்குறேன். கேள்வி: ட்ராமாவோடைய ரகசியம் பாபாவுக்கு தெரியும், இருந்தாலும் குழந்தைங்கள முயற்சி பண்ண வைக்கிறாரு. என்ன முயற்சி பண்ண வைக்கிறாரு? குழந்தைங்க எல்லாரும் வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறாங்க, வரிசைக்கிரமமாக தான் சதோப்பிரதானமாக ஆவாங்க அப்படின்னு பாபாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் குழந்தைங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கணும். ஏன்னா எல்லோரும் பயங்கரமாக பாவம் செஞ்சுருக்கிறாங்க. தலை மேலே மலை மாதிரி பாவம் இருக்குது. ஸோ எந்த பாவத்துக்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடாது குழந்தைங்க. ஸோ அந்த பாவத்தை எரிச்சிடணும். அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே தண்டனையிலேருந்து முழுசாக விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை அன்பாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உலகத்தையே மறந்துடுங்க அவருடைய நினைவில். போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திரிக்கும்போது, சாப்பிடும்போது எப்போவுமே பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க. அப்போ மிகுந்த குஷி இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி முழுக்க பாபா நினைவு மட்டுமே இருந்தால் கண்டிப்பாக நிரந்தர குஷி இருக்கும், பயங்கர குஷி இருக்குன்றார். ஆத்ம உணர்வுலேயும் வரும், பாபா நினைவுலேயும் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ அந்த தண்டனையிலேருந்தும் தப்பிக்கிறீங்க. குஷியாக முயற்சி பண்ணி நிரந்தரமாக குஷியாக இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, பாபா நினைவு. எது வந்தாலும் எல்லாத்தையும் ஸ்வாகம், பாபா பாபா பாபா. ஏன்னா இங்கே இருக்கிற விஷயம் அதோடைய கவர்ச்சியில் உங்களை சிக்க வச்சு இங்கே இருக்க வச்சிடும், தண்டனை அனுபவிக்க வச்சிடும். ஸோ அதில் வந்து தப்பிக்கணும்னா வெறும் பாபாவுடைய நினைவு மட்டும் இருக்கணும். இப்போ தான் பயங்கர குஷியாக இருப்பீங்க. குஷியுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தமோ பிரதானமாக இருக்கிற ஆத்மா சதோ பிரதானமாகவும் ஆகிடும். ஸோ ஒரே வழி அப்பா நினைவு. குஷியாக இருக்கணுமா அப்பா நினைவு, தண்டனையிலிருந்து தப்பிக்கணுமா அப்பா நினைவு. நிரந்தரமாக என்ன வேலை செஞ்சாலும் அப்பாவுடைய நினைவு கட் ஆகக்கூடாது. எப்படி லவ் பண்ணுறவங்க வந்து காதலியை நினச்சிக்கிட்டே எல்லா வேலையும் செய்வாங்க. அதாவது எந்த வேலை செஞ்சாலும் அவங்க நினைவு கட்டே ஆகாது. அந்த மாதிரி நினைவு செய்யணும் அப்பாவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பாவோடு மட்டும் எல்லா உறவையும் வைக்கணும். வேறு யாரோடையும் எந்த உறவும் வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா உங்களுடைய புத்தி அங்கே போய் மாட்டிக்கும். ஓம் சாந்தி. கடவுளே நமக்கு ஞானம் கொடுக்குறாரு, யோகம் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஒழுங்காக யோகா பண்ணுறோமா இல்லையானும் குழந்தைங்களுக்கு தெரியும். தூய்மையாக 5000 வருஷம் முன்னாடி இருந்த நாம், இந்த உலகத்தையே ஆண்ட நாம் இன்றைக்கி தூய்மை இழந்திருக்கிறோம். ஏன்னா 84 பிறவி கணக்கு வேணும் இல்லையா? இது 84 பிறவிகளின் சக்கரம். 84 பிறவிகள் எடுத்து தூய்மை இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையே 84 பிறவி எடுத்துருக்கிற குழந்தைங்க தான் தெரிஞ்சுக்கிறாங்க. பாபா மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட அப்பா சொல்கிறதே ஏற்றுக்கலைன்னா வேறு யார் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க? சூப்பராக சொல்கிறாங்க. கடவுள் சொல்கிறதே ஏற்றுக்கலன்னா யார் சொல்கிறத ஏற்றுக்குவீங்க? அப்பாவுடைய வழி கிடைக்கிது. ஆனால் அந்த வழியை சுத்தமாக ஏற்றுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கோடியில் யாரோ ஒருத்தர் தான் ஏற்றுக்கிறாங்க பாபாவுடைய வழியை. ஆனால் பாபா வந்து ரொம்ப தெளிவாக ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அதை ஏற்றுக்கிறீங்க. பாபாவுடைய வழி தான் சரி அப்படின்ட்டு. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருமே அதை கிரகிச்சிக்கிறாங்களா, படிக்கிறாங்களா? கிடையாது.
சிலர் 20 மார்க் எடுப்பாங்க, சிலர் 10 மார்க் எடுப்பாங்க, சிலர் 100 எடுப்பாங்க, சிலர் ஃபெயில் கூட ஆகிடுவாங்க. எதனால் ஃபெயில் ஆகுறாங்க? டீச்சருடைய அறிவுரைப்படி நடக்காததுனால. ஸோ அந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்குது, ஆனால் இங்கே ஒரே வழி தான். ஆனால் எவ்வளோ அற்புதமான வழி, கடவுளுடைய வழி. நாம் கண்டிப்பாக 84 பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். பாபா சொல்கிறார், நான் யாருக்குள்ள பிரவேசமாகி இருக்கிறனோ அவருக்கே அவருடைய பிறவிகள் தெரியாது அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். நான் யாருக்குள்ளே பிரவேசமாக இருக்கிறேனோன்னு சொல்கிறது யார்? சிவபாபா சொல்கிறார். அவர் பாக்கிய ரதம் பிரம்மா பாபா. அவருக்கு தன்னுடைய முற்பிறவிகளை பற்றி தெரியாது, குழந்தைகளாகி உங்களுக்கும் தெரியாது. இப்போ அவருக்கும் உங்களுக்கும் நான் தான் புரிய வைக்கிறேன். 21 பிறவி நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் சதோ பிரதானத்துலேருந்து சதோவானீங்க இல்லையா, அடுத்தது ரஜோவானீங்க. அது ஆக்சுவலாக 8 பிறவி சதோ பிரதானமாக இருப்போம், 12 பிறவி சதோவாக இருப்போம். அதுக்கடுத்தது துவாபரகத்தில் ரஜோவாகும், கலியுகத்தில் தமோவாயிடுறோம். ஸோ இந்த படிப்பு தான் வருமானத்துக்கு ஆதாரமே, மிகச்சிறந்த படிப்பு. இதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. அந்த படிப்பில் ஐசிஎஸ் எக்ஸாம் தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தேவதையாக்குற படிப்பு. அப்போ எது உயர்ந்தது? 16 கலை நிரம்பிய தேவதையாக இருந்தீங்க, சம்பூர்ண தேவதையாக இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு நல்ல குணம் கூட மீதி இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அதனால்தான் குணமற்ற என்கிட்ட எந்த ஒரு நற்குணமும் இல்லை, நான் பாவி, நான் நீசர் அப்படின்னு பாடுறாங்க. எல்லாரும் இதை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லோரும் தங்களை பகவான் வேற நினச்சிக்கிறாங்க. தேவதைகளுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் பகவான் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க. எப்படி சூப்பர் பார்த்தீங்களா? இப்போ நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் மாதிரி தேவதைகளுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, புத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு அப்படி நம்பிடுறாங்க. அதனால தான் இந்த தேவதைகள் முன்னாடி போய் குணமற்ற என்கிட்ட கருணை கொடுங்க, உங்களுடைய கருணை பார்வை படட்டும் அப்படின்னு பாடுறாங்க. ஸோ கருணை உள்ளம் கொண்ட நீங்கள் எங்கள் மேலே கருணை வைங்க அப்படின்னு வேண்டுறாங்க. ஈஸ்வரா எங்கள் மேலே இரக்கம் வைங்க, எங்கள் மேலே இரக்கமே இல்லையா அப்படின்னு அப்பாவை கூப்பிட்றாங்க. இப்போ அந்த தந்தை உங்கள் முன்னாடி வந்துட்டார் கருணை காட்ட. அவருடைய கருணையே என்னது? இந்த ஞானம். இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் பாபாவுடைய கருணை. அப்படிப்பட்ட அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். இப்போ குஷி இல்லைன்னா யார் வந்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியல, யாருடைய மகா வாக்கியத்தை நீங்கள் படிக்கிறீங்க அல்லது கேட்குறீங்கன்னு உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சால் அவ்வளவு குஷி இருக்கணும். 5000 வருஷம் கழித்து மீண்டும் வரார், மீண்டும் முழு உலகத்தின் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். அந்த உலகத்தை அப்படியே அழகாக்கி கொடுக்குறார், இனிமையானதாக்கி, தூய்மையானதாக்கி, அமைதி, அன்பு, ஆனந்தம், செல்வம் நிறைந்ததாக ஆக்கி உங்களுக்கு கொடுக்குறாருன்னா எவ்வளோ குஷி இருக்கணும். ஸ்ரீமத் படி நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆகிட்டு இருக்கிறோம். ஸ்ரீமத் படி நடந்தால் தான் உயர்ந்தவர் ஆக முடியும். ஆனால் அரை கல்பம் இந்த வழி கிடைக்காம ராவணனுடைய வழிப்படி நடந்து நடந்து கீழான நிலையை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ புரியணும். அப்போ பாபாவுடைய வழி தூய்மை, ராவணனுடைய வழி அழுக்கு, காமம், பொறாமை, கோபம். இப்போ இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுத்துதுன்னா நான் கீழே இறங்கிட்டு இருக்கிறேன், நான் இறங்க மாட்டேன், நான் பாபாவுடைய வழிபட்டு தான் நடப்பேன், பாபா நினைவில் தான் இருப்பேன், ஆத்ம உணர்வில் தான் இருப்பேன், மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றது அந்த எச்சரிக்கை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும்.
84 பிறவிகள் எடுத்ததும் நீங்கள் தான், ஆரம்பத்தில் சதோப்பிரதானமாக இருந்ததும் நீங்கள் தான், மீண்டும் சதோப்பிரதானமாக ஆக வேண்டியதும் நீங்கள் தான். ஏன்னா முழு பார்ட் உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ ராவண ராஜ்யம், எல்லா ராவணனுக்கு அந்த 5 விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எப்போ நீங்கள் அந்த 5 விகாரத்தை ராவணனை வெற்றி அடைகிறீங்களோ அப்போ தான் ராமராஜ்யம் உருவாகும். பாபா சொல்கிறார், நீங்கள் விகாரத்தில் விழுவதன் மூலமாக என்னை நிந்தனை தான் பண்ணியிருக்கிறீங்க, நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் பாபாவை புகழ் பாடுறதான்னு நினச்சிட்டு அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்ட்டு என்னை நிந்தனை தான் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? எல்லா மதத்துலேயுமே பாருங்கள், நீங்கள் எனக்கு எவ்வளவு அபகாரம் பண்ணியிருக்கிறீங்க. என்ன பண்ணுறது, ட்ராமாவில் அதுவும் பதிவாகி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் புரிய வைக்கிறாரு? இனி நிந்தனை பண்ணாதீங்க, விடுபடுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, என் ஒருவனை மட்டும் நினைக்கிற வழியை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க, அப்பாவுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுங்க. ஏன்னா சத்தியத்தின் தொடர்பு அந்த கரைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும் 21 பிறவிக்குன்னு பாடப்பட்டிருக்குது. அப்படின்னா மூழ்கடித்தது யார் இல்லையா? கரைக்கு அழைச்சிட்டு போகிறது தான் பாபாவுடைய வழி, மூழ்கடித்தது ராவணனுடைய வழி. ஸோ குழந்தைங்க கிட்ட தான் பாபா இதெல்லாம் கேட்க முடியும். தோட்டக்காரர், படகோட்டி, இது எல்லாமே சிவனுடைய பேர். அர்த்தம் தெரியாமல் அந்த எல்லையற்ற தந்தைக்கு அதிக நிந்தனை பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ புகழ் பாடுறதா நினச்சிக்கிட்டே நிந்தனை தான் பாடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி நிந்தனை செஞ்ச குழந்தைங்களுக்கு எல்லையற்ற தந்தை மீண்டும் எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறார். அதுதான் அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்கிறார், பரோபகாரின்றது. இப்போ பாபாவுக்கு சமமாகனா நம்மளும் நமக்கு நிந்தனை செய்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அப்போ தான் கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மனிதர்கள் இறைவனுக்கு அபகாரம்தான் செய்கிறாங்கன்னு கூட புரியல. ரொம்ப குஷியாக கடவுள் எங்கும் நிறைந்தவனே அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எங்கும் நிறைந்தவனேன்னு இறைவனை சொல்கிற மாதிரி நிந்தனை எதுவும் கிடையாது. அப்படி சொன்னதால தான் இறைவன் வந்துட்டாருன்னு போது அவர் எப்படி வருவாருன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பாகம் கிடைச்சிருக்கு. அதேமாதிரி பாபாவுக்கும் பாகம் இருக்குது. அது என்னது? நமக்கு ஞானத்தை கொடுக்குற பாகம். தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும்போது வேறு எந்த ராஜ்யமும் இந்த பூமியில் கிடையாது. வெறும் ஒரு லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம்தான். ஸோ ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே வழி. ஏன்னா பாரதம் அவ்வளோ சதோ பிரதானமாக இருந்துச்சு. இன்றைக்கி பல வழியில் போய் தம பிரதானமாகி இருக்குது. மீண்டும் ஒரு வழியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, உலகத்தை சதோ பிரதானமாக ஆக்கிறதுக்கு பாபா வரார். இந்த ரகசியம் குழந்தைகளாகிய நமக்கு மட்டும்தான் தெரியும். முழு உலகத்துக்கும் ஒருவேளை இது தெரிஞ்சிருந்தால் எல்லோரும் இங்கே படிக்க வரணுமே. ஸோ யாருக்கும் தெரியல, படிக்க வரலை. அதனால் உலக ராஜ்யம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான். கோடியில் சிலராக இருக்கிற குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது. அப்படின்னா உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டாமா? எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க. பட் அவங்க புரிஞ்சிக்கலனாலும் உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கணும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த பொக்கிஷத்தை அடையிறீங்க. எல்லார்கிட்டையும் போய் இந்த பொக்கிஷத்தை கொடுத்தா கூட இந்த பொக்கிஷமே அடையாளம் தெரியல உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அடையாளம் கண்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும். குஷி மாதிரி ஒரு சிறந்த டானிக் எதுவுமே கிடையாதுன்றார் பாபா. சத்யுகத்தில் நீங்கள் அவ்வளோ குஷியாக இருந்தீங்க. தேவதைகளுடைய உணவு, பானம் எல்லாமே மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கும். ஸோ பாபா இதை எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல. தேவதைகளுடைய உணவு பானம்லாம் சூக்ஷ்மமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்கே சாரம் தான் இருக்கும் இல்லையா? இங்கே இருக்கிற உணவில் 90% சக்கை தான் இருக்கும். சக்கை தான் ரொம்ப நல்லது, ஃபைபரு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே சாரம் தான் இருக்கும், அங்கே சக்கையெல்லாம் இருக்காது. ஸோ அப்போ அவங்க உணவு எடுக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஏன்னா கரெக்டாக அந்த சத்து மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதனாலே இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம்லாம் அவங்களுக்கு வராது அப்படின்லாம். இது பாபா சொல்லலை டைரெக்டாக, பட் ஒரு சில குழந்தைங்க அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி கூட இருக்கலாம், ஏன்னா அங்கே அசுத்தமே இருக்காதுன்னா இதுவும் அசுத்தமாயிடுமே, அதனால் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ தெரியல, ஏன்னா விலங்குகள் வந்து அங்கே அசுத்தம் பண்ணாது இங்கே இருக்கிற மாதிரின்னு ஒரு வானிலை சொல்லியிருக்கிறார். ஸோ ஞான சிந்தனை பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் குஷியை பற்றி சொல்கிறார். குஷி மாதிரி சத்தான டானிக் எதுவும் கிடையாதுன்றாரு. அப்போ உணவை சார்ந்து நம்மளுடைய ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற ரகசியம் வெளிப்படுது இங்கே இல்லையா. அவங்க அந்த அந்த குஷியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்குறதும் கம்மி, சாப்பிட்றதும் கம்மி, ஆனால் நிரந்தரமாக குஷியாக இருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ அனுபவம் பண்ண முடியுன்றார். நிறைய சித்தர்கள் சாப்பிடாமலே இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அந்த இறைவனுடைய நினைவில் அந்த சோறு தண்ணி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்படி ஒரு பரவச நிலையில் இருக்கிற லட்சியத்தை நோக்கி அவங்க தவம் பண்ணுறாங்க, வெற்றியும் அடையிறாங்க, கரெக்டாக இறைவனை தெரியாட்டினா கூட. அப்போ நமக்கு இறைவனை தெரியுது அப்படின்னா அவரை கரெக்டாக நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு எவ்வளோ குஷி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்னென்னா, போர், உலகழிவு இதெல்லாம் நடக்கும்போது உணவு கிடைக்காம கூட போகலாம். ஆனால் நமக்கு அப்படி வராது, எப்படியும் கிடைச்சிடும்ன்றாரு. பட் குஷியில் இருக்க கற்றுக்கணும், அதுதான் மெயின். இப்போ குஷி தான் உங்களுக்கு கிடைக்கிதுன்றார். இந்த ஞானத்தின் மூலமாக என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த குஷி. நாம் சதோ பிரதானமாக தான் இருந்தோம் அப்படின்னு பாபா நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறார். இப்போ மறுபடியும் சதோ பிரதானமாக ஆகிறதுக்கான முதல் தரமான யுக்தி சொல்கிறார் இல்லையா. பாபா நினைவில் இருங்க, நினைவில் இருந்தால் பாவம் அழியும், நினைவில் இருந்தால் சதா குஷியாக இருப்பீங்க, அது மாதிரி சத்தான டானிக் கிடையாது, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிறதுக்கு யுக்தி. கீதையில் முதல் வார்த்தையே மன்மனாபவன் தொடங்குது. இப்போ தான் இந்த கீதை எபிசோடு நடக்குது இல்லையா. ஸோ கீதையில் முதல் வார்த்தைன்றது வந்து முக்கியமான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லது கீதை ஸ்டார்டிங்கே மன்மனாபவன் வருதான்னு தெரியல. சரி, கரெக்டு. முதல் வார்த்தைன்றது இங்கே முக்கியமான வார்த்தை, முதன்மை வாய்ந்த வார்த்தை அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். ஏன்னா ஆரம்பம் வந்து மன்மனாபவன் ஆரம்பிக்கல கீதை. இப்போ அந்த கீதையுடைய எபிசோடு தான் நடந்துகிட்டு இருக்குது. கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் பேரை போட்டு குழப்பிட்டாங்க, எல்லாமே குழப்பமாயிடுச்சு இல்லையா. அது மட்டும் சொன்னது சிவன் அப்படின்னா உண்மை புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை போட்டதுனால தான் இப்போ குழப்பம். பாபா சாரா அதான் பக்தி மார்க்கம். பாபா தான் ஞானத்தை புரிய வைக்கிறார். இதில் குழம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. பக்தி மார்க்கம் தான் குழப்புற மார்க்கம். தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகணும், அவ்வளோதான். ஸோ எது ஆக்கும்? அந்த கீதை ஆக்குமா இந்த கீதை ஆக்குமா நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்போ இருக்கிறது தமோ பிரதான உலகம். இந்த கலியுகத்தில் மனுஷங்களுடைய நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி ஸ்லைட்டாக தூண்டி விட்டால் போதும், கொலை பண்ணுறது கூட தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு மனிதர்களுடைய நிலைமை. மனிதர்கள் எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு, வழிமுறைகளும் அதிகமாயிடுச்சு. ஆனால் சத்தியுகத்தில் ஒரே தர்மம், ஒரே வழி, ஒரே மொழி மற்றும் ஒரு குழந்தை இருக்கும். ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குழந்தை, ஒரே ராஜ்யம்தான் நடக்கும். இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ ஒரே மொழி ஒரே வழியில் நடக்கக்கூடிய ரொம்ப கம்மியானவங்க தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் அமைதியான ஒரே ராஜ்யம் அங்கே நடக்கும். இப்போ நமக்கு பாபா 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார். ஒன்று சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம், இன்னொன்று யோகம். ஞானத்தின் துரியா மற்றும் ஹோலி. ஸோ பாபா கற்றுக் கொடுக்குற இந்த ஞானமும் யோகமும் இதோடைய நினைவாக தான்
வடநாட்டில் துரியா ஹோலி கொண்டாடுறாங்க. ஹோலிக்கு முன்னாடி நாள் துரியா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கலர் தண்ணி அடிப்பாங்களாம் எல்லார் மேலேயும். ஸோ இங்கே ஹோலி எப்போ கலர் பவுடர் அது மாதிரி அடிப்பாங்க இல்லையா? ஸோ அது ஆக்சுவலாக ஹோலிக்கு முன்னாடி நாள் துரியான்ட்டு. அப்போ அது எதை குறிக்குதுன்னா ஞானத்தின் துரியா, ஞானத்தை தெளிக்கிறோம் எல்லார் மேலேயும். ஹோலி அன்னைக்கு பார்த்திங்கன்னா விறகெல்லாம் எரித்து நெருப்பை கும்பிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகம், பாவத்தை எரிக்கிறோம். பாபான்ற ஒளியை நினைத்து எல்லா பாவத்தையும் எரிக்கிறோம். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். இப்போ எல்லாருமே இத்து போன நிலை, தமோ பிரதான நிலையில் இருக்கிறாங்க. யாரும் யோசிக்கக்கூடிய சக்தியில் இல்லை. விநாசம் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை கூப்பிட்டது என்னை தூய்மை ஆக்குங்க, எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு தான். நீங்கள் தூய்மை இழந்தவர்களாக ஆகி இருக்கிறீங்க. ஸோ தூய்மை ஆக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்குறீங்க. தூய்மை இழந்து கிடக்குறீங்க. அப்போ தூய்மை ஆகணும்ல. பதித்த பாவனன்னு என்னத்தானே சொல்கிறாங்க. அப்போ பதித்த பாவனை நினைத்தால்தான் நீங்கள் பாவனமாக முடியும். அதனால் என்னோடு யோகம் வையுங்கள், புத்தி என்னோடு ஈடுபடுத்துங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது அனைத்தும் கண்டிப்பாக சரியானதாக தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் பல பிறவிகளாக மற்றவர்கள் சொன்னதை கேட்டீங்க, அதனால் சரி இல்லாதவர்களாகத்தான் ஆகி வந்திருக்கிறீங்க. சதோபிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் தூய்மையாகணும், உங்களை புத்தி ஒழுங்காக வேலை செய்யணுன்னா ஒரு பாபா சொல்கிறத மட்டும் கேளுங்க. பாபா குழந்தைங்க கிட்ட பேசுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போ உங்கள் ஆத்மா தமோ பிரதானமாகிடுச்சு. ஸோ பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஆத்மா தமோ பிரதானமாச்சு. யார் ஆக்குனது? இந்த 5 விகாரங்கள். மனிதர்கள் அவ்வளவு கேள்வி கேட்குறாங்க, புத்தியை கெடுத்துக்கிறாங்க இல்லையா? தேவையில்லாத கேள்வி கேட்டு புத்தியை கெடுத்துடுறாங்க. மாநாட்டில் விவாதிக்கிறாங்க, உன் மதம் பெருசா என் மதம் பெருசான்னு. அது அடிதடிக்கெல்லாம் போகுது. நீங்கள் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மை ஆகணும். உங்களை அப்படி ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. அதுக்கு சாஸ்திரங்கள் கண்டிப்பாக உதவாது இல்லையா? சாஸ்திரங்கள் வன்முறையை தான் விதைக்குது. அதை வாதம்னாலே அது எங்கே போயிடுது? வன்முறையில் தான் போயிடுது. ஆனால் நீங்கள் தூய்மை ஆகணும். கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக சத்தியுகம் வந்தாகணும். ஸோ சத்தியுகத்துக்கு தயார்படுத்தணுன்னா சதோபிரதானமாக எல்லோரும் ஆகி ஆகணும். ஸோ அப்படி சதோபிரதானமாக ஆக்கிறதுக்கு தான் பாபா வர்றார். இதை சாஸ்திரம் பண்ண முடியாது. ஏன்னா சாஸ்திரம் வந்ததுலேருந்து இந்த உலகம் கீழ் நோக்கி தான் போயிருக்குது. ஸோ இப்போ பாபா மேல் நோக்கி போகிறதுக்கு சதோபிரதானமாக ஆக்கிறதுக்கு சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணருங்க. இப்போ நீங்கள் ஆத்மாவாகிய நீங்கள் தமோ பிரதானமாக ஆனதுனால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சரீரமும் தமோ பிரதானமாக தான் இருக்குது. ஏன்னா தங்கம் எத்தனை கேரட் இருக்குமோ அதை வச்சு செய்கிற நகையும் அதே கேரட்டு தானே இருக்கும். அது மாதிரி ஆத்மாவில் கரை படிஞ்சால் அது எடுக்கிற உடலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் 24 கேரட் சொக்க தங்கமாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேக உணர்வை ஃபுல்லாக மறந்துடுங்க, ஆத்ம அபிமானியாங்க. அப்போ உங்களுக்கு குஷியாக இருக்கணும். காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் கூட சலனப்படாமல் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களை நினச்ச பெருமையாக இருக்கணும். கோபப்படுற சூழ்நிலையில் கொஞ்சம் கூட கோபப்படாமல் அப்படியே அந்த மனநிலை அப்படியே ஒரே சீராக இருந்தால் உங்களை நினச்ச பெருமையாக இருக்கணும். ஆஹா, நான் பாபாவுடைய குழந்தை நிரூபிச்சிட்டேன் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் அசுத்தமாக நீங்கள். அதனால் தேக உணர்வை ஃபுல்லாக விட்டுட்டு ஆத்ம அபிமானி ஆகுங்க. செம குஷியாக இருப்பீங்க. தேக உணர்வுக்கு வந்தாலே குஷியே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி தான் இருக்கிறீங்க, குஷி இல்லாமல் இருக்கிறீங்க. காரணம் தேக அபிமானம். அப்போ குஷியை தேடி வெளியில் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ தேக அபிமானத்தினால குஷியும் போச்சு, நிறைய நோயும் வந்துச்சு. இப்போ உங்களை தூய்மையாக்கி இந்த துக்கத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய பதித்த பாவனன் நான் ஒருவனே. என்னத்தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. நான் சாது சன்னியாசி கிடையாது. ஏதோ சாது சன்னியாசி பேசிகிட்டு இருக்காரு, புரிஞ்சிக்காதீங்க. ஸோ ஒரு சிலர் நாங்கள் குருஜியை பார்க்கணுன்னு கேட்குறாங்க.
அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இங்கே குருஜி யாரும் கிடையாது, தரிசனம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, பாபாவை நினைக்கணும். இங்கே சொல்லிக் கொடுக்குறது கடவுள், அவரை உங்களால் பார்க்க முடியாது, அவர் சொல்கிற ஞானத்தை கேட்கணும், இங்கே தரிசனம் பண்ணுற விஷயம்லாம் கிடையாதுன்னு புரிய வைங்க. செம்ம பாயிண்ட் இல்லையா? ஏன்னா இங்கே ஒரு குருன்னு நினச்சிக்கிறாங்க, அதனால் எதுவும் கிடையாது. நீங்கள் இறைவன் ஞானத்தை கேளுங்க, இறைவனை நினைங்க. எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தம பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாவீங்க. உங்களுடைய துக்கம் எல்லாம் விலகி போயிடும். பிறகு நீங்கள் சத்தியுகத்தில் தேவதையாகவும் ஆகிடுவீங்க. ஸோ மீண்டும் தேவதை ஆகிறதுக்காக, தேவதைகளை மாதிரி சதோ பிரதானம் ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய கரையெல்லாம் நீங்கிடும், சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஸோ ஆத்மாவில் ஜென்ம ஜென்மாந்திர பாவக்கரை பதிஞ்சு இருக்குது இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக நீங்கணும் அப்படின்னா பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சதோ பிரதானமாவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் தான் சதோ பிரதானம் ஆக முடியும். எப்படி முயற்சி பண்ணுறது? கம்முன்னு உட்காந்து பாபாவை நினைங்க, எழுந்து போகும்போதும் பாபாவை நினைங்க, நடக்கும்போதும் பாபாவை நினைங்க, தொடர்ந்து பாபாவை நினச்சிட்டே இருங்க. பாபாவை நினச்சிட்டே குளிக்க முடியாதா என்ன? இல்லை, குளிக்கும்போதே பாபா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதா என்ன? இல்லையா? குளிக்கும்போது, பாத்ரூம் போகும்போது, பல் விளக்கும்போது, சாப்பிடும்போது நினைக்க முடியாதா என்ன? நினைவு பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், கவனம் வைக்கணும். இதில் தான் எல்லாமே இருக்குது. கவனம் வைக்கிறது தான் இங்கே முயற்சியே. உங்களை ஆத்மானு உணர்ந்து நீங்கள் பாபாவை நினைவு செய்ய செய்ய கரை நீங்கும், குஷியுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கிது. உலகத்தின் எஜமானராகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. அங்கே தங்கத்தினால மாளிகையை உருவாக்க போகிறீங்க. எவ்வளோ வைர வைடூரியங்கள் இருக்கும் தெரியுமா? ஸோ இதையெல்லாம் அசை போட்டு பாபாவை நினைங்க. இதெல்லாம் நான் அடையிறதுக்காக பாபாவை நினச்சிட்டு இருக்கிறேன்ற உணர்வோடு நினைங்க. ஸோ அதுக்கு தான் இந்த நிச்சய புத்தி. பாபா சொன்னார் இல்லையா, செல்வம் வருதுன்னா தூக்கம் வராது, பசி எடுக்காது. இப்போ செல்வம் வருதுன்ற உணர்வே இல்லாமல், எந்த லட்சியமும் இல்லாமல் நினைக்கிறது கிடையாது. லட்சியத்தோடு நினைக்கணும், அதுதான் மெயின். அப்போ தான் அந்த போதை வரும். அப்போ தான் காமத்தை எல்லாம் தூக்கி கடாச முடியும். அவ்வளோ வைர வைடூரியங்கள் நிறைந்த மாளிகைகள் நிறைந்த உலகத்தின் அதிபதியாக போகிறீங்க சதோபிரதானம் ஆகிறதன் மூலமாக. ஜஸ்ட் பாபாவை நினச்சி சதோபிரதானம் ஆயிடுறீங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஸோ எப்படியும் நிறைய காரியம், புத்திக்கு வேலை இல்லாத காரியங்கள் செய்கிறீங்களா? குளிக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, அந்த டைமில் நினைக்க முடியாதா? எவ்வளோ வைர வைடூரியங்கள் அங்கே இருக்கும் தெரியுமா? ஸோ அதுக்கு உங்களுடைய பாவத்தை எரிக்க சொல்கிறேன். அதில் என்ன கஷ்டம் இருக்குது? பக்தியில் கோயில் கட்டுறாங்களே, எவ்வளோ வைர வைடூரியங்கள்னால கோயிலை கட்டினாங்க. நிறைய ராஜாக்கள் கோயில் கட்டினாங்க. எங்கேருந்து வந்துச்சு திடீர்னு இவ்வளோ வைரமும் தங்கமும் பாரதத்துக்கு? இப்போ இல்லையே. ஸோ இந்த ட்ராமா பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு தெரியும். அப்போ யோசிச்சு பாருங்களா, அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ப அந்த குணம் நிரம்பியவர்கள் எங்கே பிறக்கிறாங்களோ அந்த இடம் செல்வம் நிறைந்ததாக ஆகுது. இந்த நாடகம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதிக பக்தி செஞ்சவங்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானமும் பதியும். ஸோ வரிசைக்கிரமமாக புரிஞ்சுக்கோங்க. யார் அதிகமாக சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் மிகுந்த குஷியில் இருப்பாங்க. அவங்க யோகத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும். எப்படி? எந்த நேரமும் குஷியில் இருப்பாங்க, எந்த நேரமும் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நெகட்டிவாக எதுவுமே தெரியாது, எல்லாமே கரெக்டாக தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஸ்டேஜ் கடைசியில் தான் நிலையாக இருக்கும். யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் சதோபிரதானமாகணும், சதோபிரதானமாக முடியும். பாபா வந்துட்டாருன்னா அவர்கிட்ட இந்த ஆஸ்தி அடையணும்ல இல்லையா? இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவர்கிட்ட இந்த கிஃப்ட்டை வாங்கணும். ஸோ அவர் உண்மையிலே கிறிஸ்மஸ் தாத்தா யார்? சிவபாபா தான். ஸோ அவர்கிட்ட இந்த ஆஸ்தி அடையணுமே. ஆத்மாவுக்கு கொடுக்குறார், பல ஜென்மத்துக்கு கொடுக்குறார். ஸோ ஆஸ்தி அடையணும் இல்லையா? பாபா நம்ம கூட தான் இருக்கிறாரு. நான் அவர் சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம பாபாவும் சொல்கிறாரு, சிவபாபா என் கூடவே தான் இருக்கிறாரு. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்ருக்கிறேன். யார்கிட்டையாவது அவர் பேசிகிட்டு இருப்பார் இல்லையா? ஞான அமிர்த கலசத்தை மாதாக்கள் கிட்ட கொடுக்குறார் பாபா.
ஸோ மாதர்கள் அந்த ஞானத்தை தாரணை செஞ்சு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க, அதாவது சேவை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சீதைகள், ராமரோ ஒரு சிவபாபா தான். அந்த ஒருவருடைய மணமகள்கள் தான் நாம் எல்லோரும். மணமகனோ ஒரு சிவபாபா தான். அவர் நம்மளை அலங்கரித்து மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ பாருங்கள், சமசூப்பர் இல்லையா? ஸோ பாபா இங்கே வந்து மணமகனாகவும் இருக்கிறாரு, அலங்காரம் செய்கிற தந்தையாகவும் இருக்கிறார். அதனால தான் அவரை தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை, பரமபிதா, பதிகளுக்கெல்லாம் மேலான பதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாவுக்கெல்லாம் மேலான அப்பா, கணவனுக்கெல்லாம் மேலான கணவன், அதான் பதி. ஒரு பக்கம் மகிமையும் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் நிந்தனையும் பண்ணுறாங்க. அவர் எங்கும் நிறைந்தவர் அந்த மாதிரி. சிவபாபாவுடைய மகிமை வேறு, ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை வேறு இல்லையா? பாபா அடிக்கடி சொல்வார், பிரசிடெண்ட்டுடைய மகிமை வேறு, பிரதமருடைய மகிமை வேறு, வேறு வேறு அந்தஸ்து இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி சிவனும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒன்றா இருக்க முடியும்? அதான் இருள் நிறைந்த நரகம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இப்போ பாபாவுடையவர்களாகி இருக்கிறீங்க, சிவபாபாவுடைய பேரன் பேத்திகளாகி இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் சிவ தாத்தாவுடைய சொத்தில் உரிமை இருக்குது. மற்றபடி இந்த பிரம்மா பாபா கிட்ட ஆஸ்தியே கிடையாது இல்லை, இவரே தாத்தாவுடைய சொத்தை தான் எடுக்க போகிறார். ஸோ நீங்களும் தாத்தாவுடைய சொத்தை தான் எடுக்கணும். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி லௌகிக தந்தைக்கிட்ட இருந்தும், எல்லையற்ற ஆஸ்தி சிவபாபா கிட்ட இருந்தும் கிடைக்குது. ஸோ இந்த 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பாங்க. 3ஆவதாக யாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆஸ்தி வராது. பிரம்மபாபா சொல்கிறார், நானே அந்த சிவபாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடைகிறேன், நான் என்ன உங்களுக்கு கொடுப்பேன்? பரலௌகிக தந்தை பரமபிதா பரமாத்மாவைத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க கலியுகத்தில். ஆனால் சத்தியுகத்தில் யாருமே அவரை நினைக்க மாட்டாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ஒரு தந்தையுடைய விஷயம் தான், லௌகிக தந்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ராவண ராஜ்யத்தில் தான் 2 தந்தை, பக்தியில் கூட எல்லாரும் போய் கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் 3 தந்தை, லௌகிக தந்தை, பரலௌகிக தந்தை சிவபாபா, 3ஆவதாக அற்புதமாக இந்த அலௌகிக தந்தை பிரம்மா. இந்த பிரம்மா தந்தை மூலமாக தான் சிவத்தந்தை ஆஸ்தியை கொடுக்குறார். பிரம்மாவுக்குமே அவர் தான் கொடுக்குறார், சிவபாபா தான் கொடுக்குறார். அதனால் தான் பிரம்மாவை ஆதாம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. அவர் வந்து கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்லையா? மனித இனத்தின் கொள்ளுத்தாத்தா, எள்ளுத்தாத்தா அல்லது ஆதி தகப்பன். சிவனை வெறும் ஃபாதர்னு தான் சொல்லுவாங்க. மனித வம்சாவளியை இந்த பிரம்மாவிலிருந்து தான் தொடங்குது. ஸோ அதுதான் அங்கே ஆதாம்லேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுது. ஞானம் ரொம்ப ஈஸி. 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு சித்திரமும் இருக்குது. இதில் தலைகீழான கேள்வி கேட்கறதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. இங்கே பேசுகிறது கடவுள், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களாக எடுத்துகிட்டு வந்து அப்போ வேதங்கள்லாம் தப்பா? அது ரைட்டாக இருந்தால் நாங்கள் எதுக்கு இங்கே வந்து படத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம்? போய் வேதத்தை கீதையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? சரி, ரிஷிகள் முனிவர்கள் கிட்டெல்லாம் கேட்குறாங்க நிறைய கேள்வி, படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும். அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுயம் பாபாவே வந்து, பகவானே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறார். அந்த மாதிரி தந்தையை நம்ம எவ்வளோ அன்பாக நினைவு செய்யணும். ஏன்னா கடவுளை அடையாளம் கண்டுக்கிட்டதும் நாம் தான், கடவுள் கொடுக்குற ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டதும் நாம் தான். ஸோ அவர் ஆஸ்தி கொடுக்க போகிறாருன்ற நிச்சய புத்தியும் நமக்கு தான் இருக்குது. ஜஸ்ட் நினைவு செய்கிறதுனால கிடைக்க போகுது. ஜஸ்ட் நீ என்னென்ன எல்லாமே கொடுத்துட்றேன்றார். அப்போ எவ்வளோ அன்பாக அவரை நினைக்கணும். பாபா சொல்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க முன்னேறிட்டே இருக்கிறீங்க, நாடகத்தின் படி முன்னேறீங்க. கல்பமாக சிலர் சதோ பிரதானமாகவும், சிலர் சதோவாகவும், சிலர் ரஜவாகவும், சிலர் தமாவாகவும் ஆகிறாங்க இந்த சங்கமயுகத்தில் அவங்கவுங்க முயற்சியின் படி. ஸோ பதவியும் அப்படி தான் கிடைக்கும் அங்கே சத்தியுகத்தில்.
அல்லது திரேதாயுகத்தில். ஏன்னா நிறைய பேர் சத்தியுகத்துக்கே வரமாட்டாங்க முயற்சி பண்ணலன்னா. அதனால தான் பாபா குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளே, நல்ல முயற்சி பண்ணுங்கள். தண்டனை அடையாமல் தப்பிக்கணும், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பாவ மூட்டை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கும் தடை வரும், சேவை செய்கிறதுக்கும் தடை வரும், சிலருக்கு முரளி படிக்கிறதுக்குமே தடை வரும். ஸோ அது எல்லாமே அவ்வளோ பாவம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வேகமாக முயற்சி செஞ்சு தடையை உடைங்க. கண்டிப்பாக பாபா முயற்சி செய்ய வைக்கிறார். கல்பத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போவும் நடக்கும்னு நீங்கள் புரிஞ்சிருந்தாலும், பாபாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், கண்டிப்பாக உங்களை முயற்சி செய்ய வைக்கிறாரு. ஸோ பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லபடியாக பூஜையும் நடக்கும். முதல்ல சிவத்தந்தைக்கு தான் பூஜை செய்கிறாங்க, பிறகு தான் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த தேவதை ஆகணும். யோக பலத்தின் மூலமாக ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தின் ராஜ பதவியையே யோக பலத்தின் மூலமாகவே அடையிறீங்க. புஜ பலத்தினால யாரும் உலக ராஜ பதவியை அடையவே முடியாது. அந்த மனிதர்கள் சகோதரர்களுக்குள்ள சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு வெடி மருந்துகளை தயாரிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி வெடி மருந்து தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் யார் தயாரித்தாலும் யார் ஹெல்ப் பண்ணாலும் கடைசியில் ஒட்டுமொத்த உலகத்தின் அழிவுக்காக தான் வெடி மருந்துகள் தயாரிக்கப்படுது. அப்படிங்கிற விஷயம் யாருடைய புத்தியிலும் வரல. யார் சண்டை போட்டாலும் நஷ்டம் எல்லாருக்கும் தான், இல்லையா? லட்சக்கணக்கான வருடம் கொண்டது ஒரு கல்பம்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போல்லாம் ஒன்றாகாதுப்பா, இன்னும் பல லட்சம் வருஷம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கர இருட்டில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் விநாசம் ஆக போகுது. பாவம் இன்னும் கும்பகர்ண உறக்கத்துலேருந்து அவங்க எழுந்திரிக்கவே இல்லை. இன்னும் கும்பகர்ண உறக்கத்தில் இன்னும் ஆழமாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க, எழுந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. பாபா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருக்கிறார், பிரகாசமான ஜோதி. அவர் எப்போவுமே அணையிறது இல்லை, தூங்குறது கிடையாது. அவருடைய ஞானம் மங்கிறது கிடையாது. அவர் ஞானம் நிறைந்தவர், ஞான கடல். குழந்தைகளாகிய நம்மளையும் அவரை மாதிரியே ஆக்குறார். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் பக்தி. இப்போ பாபா கொடுக்கறது தான் ஞானம், இல்லையா? ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மா நினைவு செய்யுங்கன்றது தான் ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் சுகமானவராக ஆகுறீங்க. ஸோ பாபா ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக நம்மளை ஆக்குறார், குழந்தைங்களை ஆக்குறார். ஸோ பாபா கொடுக்கறது தான் ஞானம். இதுதான் உங்களை சுகமானவராக ஆக்கும். பக்தி உங்களை துக்கமானவராக தான் ஆக்குது. ஸோ இப்போ நீங்கள் மீண்டும் சதோப்பிரதானம் ஆகணும். சதோப்பிரதானமாக நாம் மறுபடியும் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக பாபாவை நினைவு செஞ்சுருக்கேன். பாபாவை நினைவு செய்ய நான் தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன் சேர்த்து நினைக்கணும். லட்சியம் கொடுத்ததே எதுக்கு? லட்சியத்தோடு நினைக்கணும். யாருமே புராண கதைகளில் தவம் செய்யும்பொழுதுலாம் கம்முன்னு தவம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு இலக்கு வச்சு தான் தவம் பண்ணுவாங்க. நான் இந்த வரத்தை வாங்கணும், அந்த வரத்தை வாங்கணும், அல்லது இவங்களை பார்க்கணும். அப்போ நாம் லட்சியம் இல்லாமல் தவம் பண்ணலாமா? இல்லையா? ஸோ அப்போ பாபாவை நினைக்கிறோம், சதோப்பிரதானமாக ஆகிறதுக்காக நினைக்கிறோம். ஸ்ரீநாராயணனா ஆகிறதுக்காக நினைக்கிறோம். இப்போ சதோப்பிரதானமாக ஆகிட்டு இருக்கேன், ஸ்ரீநாராயணனா ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் வரணும். பாபாவை சதா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் எல்லையற்ற சந்நியாசம். இந்த பழைய உலகத்தில் உள்ள எதுவுமே உங்கள் புத்தியில் வரக்கூடாது. ஏன்னா இந்த பழைய உலகம் அழிய போகுது. ஸோ அந்த அழிவுக்கு உலக போர், இயற்கை சேதங்கள் எல்லாமே உதவி செய்யும். அந்த நேரம் உங்களுக்கு சாப்பிட கூட முழுசாக எதுவும் கிடைக்காது. வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அப்போ நம்முடைய குஷியின் சத்துணவிலே இருப்போம். எப்படி பாருங்க, இல்லையா? குஷியில் அந்த குஷி மாதிரி சத்தான டானிக் அமிர்தம் கிடையாதுன்றார். ஸோ அந்த குஷியை உருவாக்கணும். அப்போ பாபா நினைவு, ஞான சிந்தனை, நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், இதே உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போ உங்களுக்கு பசி இருக்காது. எல்லாமே அழிய போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அழிஞ்சு தான் ஆகும். இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்குது? உங்களை மீண்டும் சதோப்பிரதானம் ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். கல்பமாக இது ஒன்று தான் என்னுடைய வேலை.
ஸோ எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டார், இதெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் என் நினைவில் இருங்க, தப்பிச்சிடுவீங்கன்றார். ஆத்மா உடலை விட்டு தானாகவே பாபாட்ட போயிடுன்றார். அதனால் ஒரு பாபா நினைவு, நான் நாராயணன் இருக்க கொஞ்சம் கூட அந்த தேக உணர்வு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சுயம் பகவானே நம்ம மேலே கருணை கொண்டவராக இருக்கிறார். அவருடைய கருணை தான் அவர் நமக்கு கொடுக்குற இந்த ஞானம், படிப்பு. சுயம் பகவானே எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறார், அவர்கிட்ட நான் மாணவனாக இருக்கிறேன்ற போதையில் இருக்கணும். இந்த படிப்பு தான் 21 பிறவிக்கான வருமானத்துக்கான ஆதாரம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை தவறக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா தாரணை பண்ணணும். அளவற்ற குஷியை நீங்களும் அனுபவம் பண்ணணும். பாபா நினைவிலிருந்து மற்றவர்களை அனுபவம் செய்ய வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நடமாடும்போது, சுற்றும்போது, சாப்பிடும்போது எப்போவுமே நான் ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படி நினைவு செஞ்சு செஞ்சு உங்களுடைய ஆத்மாவை சதோப்பிரதானமாக கண்டிப்பாக நீங்கள் ஆக்கணும். இப்போ தான் அந்த அளவற்ற குஷி அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சதோப்பிரதானமாக ஆகிறதுக்கான முயற்சியே உங்களுக்கு குஷியை கொடுக்கும். சதப்பிரதானம் ஆன பிறகும் நிரந்தரமாக குஷியாக இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஒரே லைன், ஆத்மாபிமானியாகி என்னை நினைவு செய்யுங்கள். சாப்பிடும்போது நினைவு செய்யுங்க. எப்போவுமே நான் ஆத்மா அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வரதானம், தனது மிகுந்த உயர்வான உள்ளுணர்வு மூலமாக உலகத்தின் சூழ்நிலையை மாற்றம் செய்யக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாப்பா சொல்கிறாரு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் நீங்கள் ஆதாரமூர்த்தி. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மட்டும் உங்களுடைய முயற்சியினால், உங்களுடைய தூய்மையினால் பிரகாசமாகிறதில்ல, எல்லா ஆத்மாக்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகுது உங்களுடைய முயற்சியின் மூலமாக, உங்களுடைய தூய்மையின் மூலமாக, உங்களுடைய தூய்மையான உள்ளுணர்வு மூலமாக. உங்களுடைய தூய்மையான உள்ளுணர்வு மூலமாக உலகத்தின் வாயு மண்டலமே மாறுது, தூய்மையாக மிக உயர்ந்ததாக மாறுது. உங்களுடைய தூய்மையான பார்வை உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாவையும் இயற்கையையும் தூய்மையாக்கிடுது. அதாவது உங்கள் பார்வை மூலமாக படைப்பே மாறுது தூய்மையாக. உங்களுடைய சிறந்த செயல்கள் மூலமாக உலகமே சிறந்ததாக மாறுது, சிரேஷ்டாச்சாரி உலகமாக மாறுது. ஸோ இப்படி உங்களுடைய பார்வையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, நடத்தையின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்திர பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்புன்ற கிரீடத்தை நான் அணிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வில் இருக்கிறவங்க தான் எதிர்காலத்தில் தங்க கிரீடம் கொண்ட சிம்மாசனத்தில் அமர முடியும் இல்லையா? ஸோ இப்போ உலகத்தை மாற்றுறது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் உள்ளுணர்வும் உலகத்தை மாற்றுறதை நோக்கியே இருக்கணும் அப்படின்ற உணர்வில் யார் இருக்கிறாங்களோ, அந்த பொறுப்பு என்னுடையதுன்ற உணர்வில் யார் இருக்கிறாங்களோ, அந்த பொறுப்புன்ற கிரீடத்தை யார் எப்போவும் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு தான் கிரீடமும் சிம்மாசனமும் கிடைக்குது, அதாவது ராஜ பதவி கிடைக்குது. ஸ்லோகன், சர்வசக்திவான் தந்தை எப்போவுமே உங்களுடைய துணைவனாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தடையும் உங்களை தடுக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது யார்? சிவபாபா. ஸோ அதனால் எப்போவுமே சர்வசக்திவான் தந்தையை துணையாக வச்சுக்கோங்க. தடையே இல்லாமல் தடையை உடைச்சி வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா.